நம்ம எல்லாருக்குமே கங்கையம்மன் பற்றி நல்லாவே தெரியும். இது எங்கள் ஊர் கங்கையம்மனோட வரலாறு. ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையே எங்கள் ஊரில் கங்கையம்மனை கும்பிட ஆரம்பித்தோம். ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருக்க ஒரு பெரியவரோட கனவில் அம்மனை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது வரைக்குமே அம்மனை ஒரு 3 கல் வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தோம். போன வருஷம்தான் அம்மனுக்கு கோவில் கட்டி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு, அதாவது 8 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணோம். கிராண்டாகவே பண்ணாங்க. திரும்பவும் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அம்மனுக்கு கூழ் வார்த்து பொங்கல் வச்சு ஆடு பலி கொடுத்து விசேஷமாக பண்ணியிருந்தோம். திரும்பவும் இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு திரும்பவும் திருவிழா பண்ணோம். ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருந்தோம். அதாவது வீடு வீடாக எல்லா பெண்களும் தலையில் கூழ் சுமந்து அம்மனுக்கு படையல் போட்டு திரும்பவும் 2 மணி அளவில் அம்மனுக்கு பொங்கல் வச்சு பொது படையல் போட்டு ஈவினிங் 7 மணிக்கு அம்மன் ஊர்வலம் வந்திருந்தாங்க. ரொம்ப கிராண்டாகவே இந்த திருவிழா நடந்ததுங்க. எப்போவும் கங்கை அம்மன் திருவிழா நடந்தாலே மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் பொங்கல் படையல் எல்லாமே முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் ஊர் ஃபுல்லாகவே மழை பெஞ்சுதுங்க. ஓம் ஸ்ரீ கங்கை அம்மன் தாயே துணை.